நீ உலகத்தில் தான் இருக்க, ஆனா என்ன இல்ல, நீ உலகத்தான். கொலோசிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசிய நிருபம் 1:13. கொலோசிய நிருபம் 1:13. 1 verse 13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். அல்லாஹ் கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும் சார். அல்லேலூயா. எங்கிருந்து விடுதலையாக்குனாரா? எங்கிருந்து விடுதலையாக்குனாரு? இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்ல கேட்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. என்ன பவர்ஃபுல் வேர்ட் பாருங்க, என்ன பவர்ஃபுல் வேர்ட்ஸ் பாருங்க. பாருங்க, அதாவது சரி, இன்னொன்னு கூட வாசிக்கலாம். இன்னொன்னு கூட வாசிச்சோன்னா நல்லா இருக்கும். கலாத்திய நிருபம் 1:4. என்ன சொல்றாங்க? இந்த பொல்லாத பிரபஞ்சமா இருக்கிற இந்த உலக வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கையை மேல தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க. ரட்சிப்பு என்பது ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியானவர் உள்ள வந்துட்டார், இப்படி இதோட நிற்பதில்லை, நான் புத்திரன் ஆயிட்டேன், அதோடு நிற்பதில்லை. ரட்சிப்பு என்பது எங்க ரொம்ப முக்கிய புள்ளி அடைகிறது என்றால், எங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ள வருதுன்னா, நான் இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து, இந்த உலகத்தினுடைய பவர்ஸ்லிருந்து விடுதலையாக்கப்பட்டு பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன். நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் ஸ்தாபிக்கப்பட்டேன். இங்க வரும்போது தான் இந்த ரட்சிப்பு அந்த ஃபுல் ஃபார்மோட நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போ நாம நினைக்கிறது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் வாட் வி திங்க். நாம நினைக்கிறோம் அவன் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டேன், அவன் செத்தா நரகம் போவான், நான் பரலோகம் போவேன், அவ்வளவுதான் கிறிஸ்தவம் நினைக்கிறோம். இல்ல, அது இல்லை கிறிஸ்தவம். அதற்காக இயேசு வரவில்லை, அதற்காக உங்களை என்ன பண்ணல, அழைக்கவும் இல்லை. நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொன்னீங்கன்னா, இது ஒரு பவர்ஃபுல் டீச்சிங்குள்ள கொண்டு போகுது, ஒரு வல்லமையான பிரசங்கத்துக்குள்ள, ஒரு வல்லமையான ஒரு செயலுக்குள்ள கொண்டு போகுது. எப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, செத்து போய் விடுதலையாக்குவதில்லை, அது இல்லை, அந்த விடுதலை இல்லை. அதை சொல்ல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உயிரோடு இருக்கும் பொழுதே, when you are alive, நீ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே உலகத்தின் வல்லமை தொடாதபடிக்கு உன்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். ஆமென். அல்லேலூயா. இப்படி சொல்றேன் கவனிங்க. நீங்க பிரிட்டிஷ் காலம் இங்க ஆண்ட போது, பிரிட்டிஷ் மன்னர்கள் இல்ல, கவர்னர்ஸ், நிர்வாகிகள் இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க இங்க ஆளும் பொழுது நாமெல்லாம் இந்தியர்களா தான் இங்க இருந்தோம். கரெக்டா? என்ன அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? நாமெல்லாம் என்னவா இருந்தோம்? இந்தியர்களா தான் இருந்தோம். ஆனா யார் தான் நம்மள ஆண்டது? சத்தம் கேட்க மாட்டேங்க. யார் தான் ஆண்டது? ஆங்கிலேயர் தான் ஆண்டாங்க. பாருங்க, ஆங்கிலேயர் ஆண்டதுனால வெள்ளக்காரங்க வந்து போறதுக்கோ இல்ல நாம வெளிநாடுக்கு போறதுக்கோ ஒரு தடையுமே அப்போ கிடையாது. அப்போ ஒருத்தர் பாருங்க, இங்க கொஞ்சம் பணக்காரலாம் என்ன பண்ணாங்க, காந்தி எல்லாம் பாருங்க பெரிய பணக்காரர், எங்க தான் போய் படிக்கிறாரு? ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்கிறார். லண்டன்ல ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்கிறாரு. அம்பேத்கர் அங்க போய் படிக்கிறாரு. அங்கிருந்து போகக்கூடிய ஆக்சஸ் இருக்கு. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல கேட்கிறேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. அப்போ பிரிட்டிஷ் இங்க வந்துருச்சா? பிரிட்டிஷ் இங்க வந்துச்சு. ஆனா பிரிட்டிஷோடைய ஆட்சி இங்க அல்ல. ஆமென் சொல்ல. நாம இந்தியர்களா தானே இருந்தோம். இப்போ அப்படி சும்மா அது உதாரணத்துக்கு அதை அப்படியே எடுத்துப்போம். அந்த கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா, நாம் இங்கே இந்த உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் உலகத்தாரா இல்லை. கையை மேலே தட்டி இருக்கலாம், ஒரு ஆமென் சொல்லியிருக்கலாம். நம்ம உலகத்தார் இல்லைன்னு நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெந்தகோஸ்தேக்காரங்கெல்லாம், இந்த பெந்தகோஸ்தே, சிபிஎம்,
அப்புறம் பிபிஎம் என்னென்ன பிஎம் எல்லாம் இருக்கலாம், எல்லா பிஎம்மும் என்ன சொல்லிட்டுன்னா நம்மளை பார்த்து, நீ உலகத்தாரில்ல, ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸை போடாத, இருக்கிறதுலே பிச்சைக்காரனா போடு. அதான் உலகம். உண்மையாகவே தான் உலகம். அதான் ஜோல்னா பையன் ஒன்றை மாட்டிக்க. ஆமாம், ஒன்றுத்துக்கும் விளங்காதவனாவே இருக்கட்டும், ஒன்றுத்துக்கும் விளங்காதவனாவே திரி. உன்னை பார்த்தா ஒரு பயிலும் மதிக்கக்கூடாது, அதான் தாழ்மை அப்படின்ட்டானுங்க. கவனிங்க. ஆமாம், கொல்லியை வச்சு கொளுத்த. ஆமாம், இவங்க பிரசங்கத்தெல்லாம். ஆமாம், கவனிங்க. அது இல்லை, உலகத்தாரா இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எந்த தீமையும் உன் மேல நடக்கவே முடியாது. உலகத்தான் கடன் வாங்கினா நீ வாங்காம இருப்ப, அவன் கடன்காரனா இருந்தா நீ இல்லாம இருப்ப. இப்போ ஒருவேளை இல்லாம இருக்கலாம், நான் சொல்றேன், அந்த சூழ்நிலைக்குள்ள வந்துருவேன். நல்ல ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அதுக்கு தான் சரியான பிரசங்கங்கள் தேவைன்ற. நல்ல ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். உலகத்துல வியாதி வந்தா உனக்கு வராது. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுக கூடாது. சார், கையை தட்டி இருக்கணுமா இல்லையா? வேர்டு, நான் மறுபடி சொல்றேன், வார்த்தை வரும்பொழுது கையை தட்டி ஆமென் சொல்லி ஆர்ப்பரிச்சதை எடுத்துக்கணும். எடுத்துக்காதவன் எழுந்துறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க. அப்போ இந்த கிங்டம் இருக்கு இல்லையா, the establishment of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்படுவது அல்லது இங்க அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவதுன்னா என்ன அர்த்தம்னா, எழுத்தின்படி ஒரு நாள் வரும், எழுத்தின்படி ஒரு நாள் நிச்சயமா வரும். ஆனா பைபிள் சொல்லுது, இப்பொழுதே ராஜ்யம் உங்களிடத்தில் வந்து இருக்கிறது. இப்பொழுதே, இட் இஸ் ரைட் நவ. நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போ எவன்லாம் ரட்சிக்கப்படுறானோ அவன்லாம் எங்க வந்துட்டான்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து, உலக வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். என்ன இரு ஒரு நிமிஷம். இந்தியாவில் ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுப்போம். சும்மா உதாரணத்துக்கு, இந்தியாவில் ஒரு ரூல் போடுறாங்க, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு. அப்படிலாம் இவனுக்கு போட மாட்டானுங்க. ஆமாம், இவனுக்கு விளங்காது, சும்மா சொல்கிறேன். ஒரு ரூல் போடுறாங்க, சிகரெட் பிடிக்கிறது தவறு அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு, இல்லையா? அந்த ரூல் எங்க செல்லாது? இந்தியா விட்டு வெளியில செல்லுமா? ஏன் இந்தியா ரூல் போட்டிருக்கு சார் அப்படின்னா பாகிஸ்தான்ல செல்லுமா? பங்களாதேஷ்ல செல்லுமா? நீ எல்லாம் கூட வரமாட்டேன்ற சத்தமா செல்லுமா? செல்லாதா? செல்லுமா? ஏன்? பூட்டான்ல இருக்கிறது சின்ன நாடு, கொசு சைஸ்ல இருக்கு, அமைக்கலாம். அங்க செல்லுமா? ஏன்னா அது வேற நாடு, இது வேற. புரிஞ்சவெல்லாம் மேல கையை தட்டி ஆமைன்னு சொல்லணும். அப்படிதான் உலகத்துல என்ன மோசம் நடந்தாலும் உனக்கு நான் நடக்காதுன்றேன். ஏன்னா நீ உலகத்தோட இல்ல, நீ உலகத்தான் இல்ல, நீ உலகத்தோடய இல்ல, நீ கர்த்தருடையவன். அவரால் கையை மேல தட்டி ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன். நீ உலகத்தில் தான் இருக்க. You are in the world. நீ உலகத்தில் தான் இருக்க. ஆனா என்ன இல்ல, நீ உலகத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? You are the ambassador of heaven. ஒரு ஆமென் சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, தேவ ராஜ்யத்தினுடைய முகமாக, தேவ ராஜ்யத்தின் பிரதிபிம்பமாக தேவன் இங்கு சபையை வைத்திருக்கிறார்ன்றவங்களா கையை மேல தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன்.